இந்திய சிவனார் போற்றி முற்கராமசுரர் போற்றி இந்திரபரமும் போற்றி ஈசனார் வேதம் போற்றி ஸ்ரீ பந்தடி கமலன் போற்றி வெற்றி விளங்கும் சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றி போற்றி. தம்பி ஐயப்பசாமி வராரு, என்ன விஷயம்? ஆமாம், ஐயப்பசாமியும் கும்பிடுவேன் நான். வருஷம் அங்கே போயிட்டு வந்துடுவேன். பார்த்தியா? அதனால தான் நான் இப்போ சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றின்னு உன்னை கூப்பிட்டேன். கண்ணமுடி தியானம் மணிக்குள் உன்னை பார்க்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. மகனே, உன் பிள்ளைக்கு அமெரிக்காவில் டாக்டர் சீட்டு கிடச்சாச்சு, ஆனந்தமாக ஆகியாச்சு. உன் பிள்ளையோட நான் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது மொத்தம் 11 பேர். வெற்றி உண்டு. புண்ணியம் அடைந்து கொள்வாய் மகனே, ஆனந்தமும் அடைந்து கொள்வாய். வாழ்க வாழ்க வாழ்க. இறைவா, இந்த போதை வஸ்துக்கெல்லாம் அடிமையாகிறாங்களா, அவங்கள சரி பண்ணுறது தான் என் மனைவியோட வேலை. அதை நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறோம். அதை இந்த தண்ணி, இந்த சிகரெட்டு இதெல்லாம் குடிக்கிறவங்கள மருந்து போட்டு அதுலேருந்து வெளில வர நிறைய பேரை காப்பாற்றிட்டோம் அங்கே அமெரிக்காவில். அதை நாங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் மாரி ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள், அதுக்கு நீங்கள் உங்கள் அருள் கொடுக்கணும். நான் விரும்பியது நீ செய்து கொண்டு இருக்கிறாய். என் எண்ணமே என்ன? குடிகாரனை நான் ரட்சிக்கவில்லை, மதுவை நான் விரும்பவில்லை. குடிகாரன் திருந்த வேண்டும், குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பது என் கோயிலுடைய லட்சியம். புரியுதா? அதை நீ செய்தனா அதுக்கு என்னுடைய வரவேற்பும் என் வாழ்த்துக்களும் என்று உரியது. உலகமெங்கும் உன் புகழ் பரவும். சென்றிருப்பாய். வாழ்க. நல்லாரு நல்லாரு. கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, எங்கம்மா இருக்கா உன் பட்டச்சி? சொல்லு, எங்கே இருக்கா? நீ எந்த ஊருக்காரி? உட்காரு, கிறுக்கு பிடிச்ச மூதேவி. போங்க. சென்னைன்னு நேற்று வா, மெட்ராஸ் லிஸ்ட்டில் வாரா, இன்றைக்கும் வாரா. சென்னையிலேருந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, என்னம்மா பிரச்சனை பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. நான் அதுவாக இருக்கிறேன், நீ எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? உட்கார். உங்கள் வீட்டு பக்கம் எதுவும் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருக்கா? இருக்கோ? உன் பிள்ளை எங்கே இருக்கா இப்போ? அப்படியா? இப்போ என்ன செய்யணும் அவளுக்கு? தள்ளி இருக்கு. கண்ணை மூடி நிமிந்து உட்கார். கால் வந்துட்டு வா. பார்த்தாச்சு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா? திடீர்னு அப்படி மன்கான்சியஸ் மாதிரி கொஞ்சம் மயக்கம் கொள்ளுதாளே. அந்த மசக்க பிள்ளை மசக்க இல்லை, அது உடல் மசக்க. சரியா? ஆனால் பிள்ளை உண்டாகணுங்கிற ஆவலில் எங்கேயெல்லாமோ கோயில்களை போய் நேர்ந்ததில் சர்ச்சும் ஒன்று. அதுதான் கிறிஸ்துவ சர்ச்சு எங்கே இருக்குன்னு கேட்டேன். உன் பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் தை மாதத்துக்கு பிறகு. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம். முருகா என்று சொல்லி பிறப்பான். என்ன பேர்? முருகா தான். நீ கூப்பிடுவ. எப்படி கூப்பிடுவ? ஏய் முருகா இங்கே வாடா அப்படி சொல்லி கூப்பிடுவேன். போ போ போ. கர்பசாமி, நான் ஒரு தொழில் சம்பந்தமாக ஆரம்பித்து அதுக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது. வாப்பா. எந்த ஊரியா உனக்கு? சென்னை தவிர என்ன தொழில் அது? வாங்க 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 வாங்க. என்ன முட்டாளி? முட்டாளியா? முட்டாளி ஈயா? மிட்டாய். நான் முட்டாளி ஈன்னு நினச்சிக்கிட்டேன். மிட்டாய். டாட்டா மிட்டாய், நல்ல மிட்டாய். ஒரு ஆள் கள்ள மிட்டாய் கொண்டு வந்தார். கடலை மிட்டாய் இல்லை, கள்ள மிட்டாய். நம்ம நல்ல மிட்டாயை தானே திங்க போகிறோம், கள்ள மிட்டாய் ஏந்தும்பான். அப்படி சொல்லாண்டமா? என்ன வியாபாரம் ஐயா? மிட்டாய் நேம் என்ன? அருமையான பெயர். கொஞ்சம் நேரம் உட்காருங்க பார்ப்போம். கண்ணை முடிக்காங்க, கண்ணாடியை கழுத்திக்காங்க. ஏய்
என்ன இவனை பற்றி கேட்க போறியா? ஏப்பா தாய் மாமா எங்கே இருக்காங்க? தாய் மாமா ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, இன்னொருத்தன் ஒருத்தர் தான் இருக்காரு பார்த்தீங்க, அப்படியா? 2 பேரில் ஒருத்தன் சொக்கா பக்காவா? ராம்தாஸ். சரி, ஓகே. உதவியாக இருக்கானா? உபத்திரமாக இருப்பான், உபத்திரமாக இருப்பான். அவனால் உன் குடும்பம் செய்வன கோளாறால் பாதிக்கப்பட்டது தெரியுமாடா? கால் வந்துட்டு வா. அதான் உங்கள் மாமனை எடுத்து பிடிச்சேன். மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரம்மா. பக்கத்தில் வா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பல லட்சங்களை இழந்து வேதனை அடைந்த செல்ல மகன் நீ. இதனால் சில போராட்டங்களுக்காக நீதிமன்றத்தை அணுகலாமா என்கிற ஒரு எண்ணமும் உன் உள்ளத்தில் தோன்றியதான். அது நிலை இல்லாமல் இழந்து இப்போ புதுமையாக இப்படி ஒரு தொழிலை இந்த வயதுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கேன் கருப்பசாமி. என் உள்ளத்துக்குள்ளே என் உடலான இயலாமை நிறைய இருக்குது. ஆனால் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் கஷ்டப்படுறேன். யாராலும் பாதிக்காமல் என்னை வாழ வைக்கணும், எனக்கு வருமானமும் நிறைய வரணும். இன்னொரு பிரான்ச்சும் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. அண்ணன் சுகாதார ஆய்வாளர் என்னை ரசிக்காரியா, தூத்துக்குடியில் இருந்து. யாரையா அவர் தானையா சுகாதார ஆய்வாளரா நீங்கள்? அச்சச்சா. சரி, இதெல்லாம் வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, வேறு என்ன வேணும்? இந்தா உன்னோட நான் இருப்பேன். உன் பணம் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுவேன், உன்னையும் வாழ வைப்பேன். இந்தாடா கூப்பிடுறதுல காட்சி அளிப்பேன். ஃபோட்டோ வாங்கிட்டு வா போ. கருப்பசாமி, எனக்கு என் வீட்டுக்காரருடைய ஆரோக்கியமும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லாமல் வேதனைப்படுறேன் அப்படின்னு கேட்க வந்திருக்கா. யாருமா ஒரு பெண்ணடியால் சொல்லுது. குடும்பத்துக்குள்ளே மன வருத்தமும் நோய் பிணியும் காட்டுதுன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க யார்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? எக்காங்க வா. வாணே நீ வாக்கா. எந்த ஊருக்கா உனக்கு? என்ன விஷயம்? இது யார்? வாங்க, கால் வந்துட்டோம். உடல்நிலையை பற்றியும் நோய் பிணியை பற்றியும் பிள்ளையை பற்றியும் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லாகணுங்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே நம்ம சாமி பிள்ளையை பற்றி கேட்பாரு, அப்போ போகணும் அவங்க எண்ணம். நான் அவங்களையும் பார்த்து அவன் பிள்ளையும் பார்த்து நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. உண்மையா இல்லையா? உனக்காகவா நான், உனக்காகவா என்னை பார்க்கவா, உன்னில் என்னை பார்க்கவா. நல்ல பாட்டா, அருமையான பாட்டு. உன் பையனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? என்னையா பக்கத்தில் வாங்க. குடி ஒன்று, தேவையில்லாத நட்பு, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடத்தல், இவைகளெல்லாம் இருந்து உழைப்பை கைவிட்டுருவானோங்கிற பயம் உங்கள் உள்ளத்தில். மீண்டும் கடனாகிட்டா விற்று கொடுக்க சொத்து இல்லை, தத்தெடுக்க வேறு பிள்ளையும் இல்லை. அதனால் கருப்பசாமி என் மகனை திருத்தி தானே கேட்குறீங்க. கால் வந்துட்டு வாங்க. சர்வரட்சகா நாராயணா. வீட்டு பக்கம் பெருமாள் கோயில் இருக்காமலா? யாருக்கு அது? யாருப்பா? பெருமாள் கோயில் வாடாங்க. என்ன பெருமாள்? வாட்? சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள், குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய பெருமாள் அவர். சரியா? எனக்கு தெரியும். சுமார் 170 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் பாரம்பரியம் வழங்கி வந்த தெய்வம். அதில் நான் தான் கருப்பசாமி. அந்த காலத்தில் உயிர் பரியெல்லாம் வாங்கி அழகர் மலையில் பலி கொடுத்து வந்த தெய்வம் அது. ஆனால் இப்போவும் அதை அடையாள சின்னமாக நீங்கள் வச்சு வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இருந்து என் பிள்ளை திருந்த மாட்டுக்கானே அப்படி வேதனைப்படுற. பக்கத்தில் வாங்கோ. ஏய், இந்தா உன் மகன் உள்ளத்தை பிடிச்சாச்சு, திருத்தியாச்சு, அடங்கி நடப்பான். இப்படி வெற்றியாகிட்டாங்க. கவலைப்படாதீங்க. இந்தா உள்மனம் திருந்தும்.
வாழ்க. கர்மசாமிக்கு வாப்பா. சீனிவாச பெருமாள் பாக்கெட்டில் என்னடா வச்சிருக்கிற? வா வா வா. லோக்கல் சரக்கு. என்னடா அது?